ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இந்த நல்ல நாளில் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்திருக்கேன்னா அதில் ஏதோ மிகப்பெரிய விஷயம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. யாருக்கும் சொல்லாமல் நான் சொல்கிறத தனியாக கேளு. அதன் மூலமாக பல விஷயங்களை உன்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதன் பிறந்தால் இறந்து தான் ஆகணும், பிறந்தால் வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கை எப்படி சிறப்பாக சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசி. எந்த சலனமும் இல்லாமல் வாழ்க்கை அதன் போக்கிலேயே வாழ்ந்துக்கிட்டு சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், தூங்கணும்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை எப்படி அழகாக மேம்படுத்திக்கிட்டு சிறப்பாக வாழ்கிறதுங்கிறத பற்றி யோசி. உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களோட நீ அமைதியாக பேசி பழகி அவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை மேம்படுத்தி ஜெயிக்க தயாராகு. கண்டிப்பாக உனக்குள்ள எண்ணற்ற சங்கடங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். சங்கடங்களை கொடுத்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? நீ போகும் பாதையில் உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகி வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ நிம்மதியாக நிதானமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். உனக்காக நான் இருக்கும்போது தேவையில்லாமல் உனக்குள்ள நான் தான்ற எண்ணம் உருவாகக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தான் தான்ற மமதைக்குள்ளே போகிறனால தான் பல விஷயங்களை தப்பாக செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் சுயநலத்தோட எதையும் யோசிக்காமல் எல்லா விஷயங்களையும் என் சாயப்பா தான் நிகழ்த்துறாருன்னு பொதுநலமாக இறை பக்தியோட வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு வாழ தயாராகு. ஒருத்தவங்க கிட்ட போய் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிப்பு சொல்லுங்கன்னு நீ கேட்கும்போது நீ தப்பு செஞ்சுட்டேன்னு உண்மை கிடையாது. ஏன்னா நீ சரியாக செஞ்சியா தப்பாக செஞ்சியான்னு உனக்கும் தெரியும், சம்மந்தப்பட்டவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுறாங்களா, வருத்தத்தில் இருக்காங்களா, சரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்ட. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபமோ மன வருத்தமோ இருக்கும்போது முதல் ஆளாக போய் நீ மன்னிப்பு கேட்டு அதை மறந்து கடந்து போய்கிட்டே இரு. கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ உன்னால் இப்போ அனுபவிக்க முடியாது. இப்போ நீ அனுபவிக்கணும்னா அது நிகழ்கால நினைவுகளை மட்டும்தான். இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லதுக்கே நடக்குது, நன்மைக்கே நடக்குதுன்ற எண்ணத்தோட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. மனசுக்குள்ளேயே நீ ஆசைப்பட்டு வாழ்கிறத நிறுத்திட்டு நிகழ்காலத்தில் வாழ தயாராகு. எல்லார் மனசுக்குள்ளேயும் 1000 ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்க தான் செய்து உன் கனவதையாக நனவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா? அதனால் எந்த விஷயத்தையும் நினச்சி நீ வருத்தப்பட வேண்டாம். மற்ற மனிதர்கள் மீதோ சூழ்நிலைகள் மீதோ வருத்தம் கொள்ளாமல் எல்லாமே நல்லபடியாக சரியாயிருன்ற நம்பிக்கையோட இந்த சாயப்பாவை நோக்கி ஓடிவா. சில நாட்களில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாத உன் கையை கட்டி போட்டா மாதிரி உன் வாழ்க்கை உனக்கு சூழ்நிலைகளை உண்டாக்கலாம். அப்படி உன்னால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலைகளில் எல்லாம் நீ அமைதியாக அடுத்த விஷயத்துக்காக உன்னை தயார்படுத்திக்கோ. கூடிய சீக்கிரம் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்போதுமே அசாதாரணமானவர்களாக இருப்பதை விட நம்பிக்கைக்குரியவர்களாக நீ இருந்தீனா நீ இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும். நீ என்ன எப்படின்னு அடுத்தவங்களுக்கு புரியாத புதிராக தான் நீ இருக்க. ஆனால் நம்பிக்கைக்குரிய ஆளாக இரு. யாராக்கிட்டாவது ஒரு வார்த்தை இதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டீனா, வாக்கு கொடுத்துட்டீனா அதை ஒருபோதும் மாற்றக்கூடாது என் தங்கமே. யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஒன்றை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையில் அவங்களுக்கு உன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க உன்னை பற்றி பேசுவதன் மூலமாக ஒரு கவனம் கிடைக்கும். எல்லாரும் அவங்கள என்னன்னு பார்ப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வரும்போது அவங்க உன்கிட்ட பேசாமல் உன்னை பற்றி எல்லார்கிட்டையும் போய் பேசும்போது அதுக்காக நீ கோபப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க புத்தியை நினச்சிக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. உனக்கு நீயே புத்துணர்ச்சியை கொடுப்பதற்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை எதையாவது நீ செய்யும்போது அது உனக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதன் மூலமாக நீ இன்னும் வலிமையான ஆளாக மாறுவாய் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கிறத பார்த்து
மற்ற எல்லாரும் பொறாமப்படுறாங்கன்னு நீ யோசிக்கிறியா? அப்போனா அது எப்படி உனக்கு கிடைச்சதுங்கிறத யோசிச்சு பாரு. எப்போதும் முயற்சியின் மூலமும் உழைப்பின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இந்த வெற்றியை நீ தக்க வச்சுக்கணும்னா இன்னும் உனக்கான முயற்சிகளை நீ நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இரு. வாழ்க்கையை பற்றிய 4 அழகான நல்ல விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோ. வாழ்க்கையில் எப்போதும் பின்னோக்கி பார்க்கலாம், ஆனால் அதில் கிடைச்ச அனுபவங்களை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நீ ஏற்கனவே பட்ட கஷ்டத்தையும் அதன் மூலமாக கிடைச்ச வருத்தத்தையும் பார்க்கக்கூடாது. நடந்து முடிஞ்ச விஷயங்களில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும். நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் அவர்கள் பேசும் விஷயங்களையும் அவர்களுடைய உடல் அசைவுகளையும் நடை உடை பாவனைகளையும் நீ நன்கு கவனிக்கும் போது உனக்கு அவங்க பேசுகிற உள்ளர்த்தமும் அவங்க என்ன நோக்கத்தோடு உன்கிட்ட பேசுகிறாங்கன்ற விஷயமும் தெளிவாக புரிய வரும். வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகு. இந்த சாயப்பா உன் கூட இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை எப்போ உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுமோ அது அனைத்தையும் நான் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏன்னா நீ விரும்பும் விஷயங்களும் உன்னைத்தானே விரும்புது. அதை பெறுவதற்கு நீ கொஞ்சம் முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். சில நேரங்களில் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்காத போது அதை அப்படியே விட்டுடணுங்கிறத புரிஞ்சுக்கோ. உதாரணத்துக்கு தண்ணி இப்போ கலங்கி போய் ஒரே குப்பையாக மாசாக தூசாக இருக்குன்னு வச்சுக்குவோம். தூசியாக இருக்கிற அந்த கலங்கு போன நீரை நீ தெளிவுபடுத்தணும்னா ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக விட்டுடு. கலங்கி போன நீரை அப்படியே விட்டாலே அதில் இருக்க தூசு மாசு எல்லாம் கீழே போய் படிஞ்சு மேலாக்கில் அந்த தண்ணீர் தானாகவே தெளிந்து விடும் தானே. அதே போல தான் சில விஷயங்களையும் சில பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியாத போது அதை அப்படியே விட்டுட்டினாலே அது தானாகவே தெளிவாக மாறிடும். உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அதை சரி செய்யணும்னு போராடிக்கிட்டே இருக்காத. சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியாகுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் வேலைகளையும் உன் கடமைகளையும் மட்டும் சரியாக செஞ்சு போயிட்டே இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே தற்காலிகமான விஷயங்கள் மட்டும்தான். எல்லாவற்றையும் நிரந்தரமாக்கி உனக்கு நல்லதை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கேன். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துது, மிகவும் மோசமாக நடந்தாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். தோல்வி வந்தாலும் அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். மாபெரும் முயற்சிகளில் தோல்வி அடைவது கூட பெருமைக்குரிய நல்ல விஷயம்தான். தோத்துட்டோம் நினைக்காம நான் இவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சு இவ்வளவு தூரம் வெற்றியை பெற்ற பிறகுதானே தோத்து போனேன், பரவாயில்ல அடுத்த முறை நான் ஜெயிச்சிருவேன்ற அந்த நம்பிக்கையும் மன உறுதியையும் நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். சில காரியங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காம நேரம் ஆகுதுன்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அதை நடத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நல்லது நடக்காது நீயாக நினைக்க வேண்டாம். உனக்கு எதை எப்போ நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாவற்றையும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஆளாகவே நீ பிறந்திருக்க. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் தலையெழுத்தை அழகாக எழுதி நிம்மதியும் மன நிறைவும் உன் வாழ்க்கையில் உண்டாகும்படி செய்கிறேன். உனக்கு என்ன கவலை இருந்தாலும் அதையே யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இதை தாண்டி என்னால் வாழ்ந்து காட்ட முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. சில விஷயங்கள் உன்கிட்ட குறையாக இருக்கலாம், ஆனால் குறைகளை பற்றியே யோசிக்காமல் என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றி மட்டும் யோசிக்காமல் உன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் நிறைகளையும் நிறைவான நல்லது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் பற்றி யோசிச்சின்னா அதன் மூலமாக உன் மனசுக்கு உற்சாகம் கிடைக்கும். உனக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கும் என் தங்கமே. எப்போதுமே உலகத்தில் யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்கன்னு காலங்காலமாக காத்திருக்கும் மனிதர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. உனக்கு வழிகாட்டியாக யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காம நீயாகவே உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய ஆரம்பி. தடை கற்களை எல்லாம் தகர்த்தெறிந்து உன் தன்னம்பிக்கையின் மூலமாக உன்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உன் மனசை உறுதிப்படுத்து.
புயலையும் வெள்ளத்தையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றல் மிக்க உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா நானே உன் கூட இருந்து வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே.